Taste the Daily. மற்றொரு அண்மை செய்தி. மயிலாப்பூர் விசாலாட்சி தோட்ட குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு பகுதியில் கணக்கெடுப்பு நடத்த வந்த அதிகாரிகளுடன் மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன், வணக்கம். விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னை மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட விசாலாட்சி தோட்டம் எனக்கூடிய என்ற இடத்தில் ஒரு சுமார் 650க்கும் அதிகமான குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகள் இருந்து வருகின்றன. கடந்த 1972ஆம் ஆண்டு கட்டப்பட்ட இந்த குடியிருப்புகளில் சுமார் 50 ஆண்டுகளுக்கு மேலாக 600க்கும் அதிகமான குடும்பத்தினர் இங்கு வசித்து வருகின்றனர். இந்த குடியிருப்புகள் கடந்த சில 2-3 ஆண்டுகளாகவே உரிய பராமரிப்பு இல்லாமலும் மிகவும் சிதலமடைந்து இருப்பதால் இந்த குடியிருப்புகளை சீர் செய்து தரக்கோரி இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திமுக எம்எல்ஏ வேலுவிடம் பலமுறை இப்பகுதி மக்கள் கோரிக்கை மனு அளித்திருக்கின்றனர். நேரடியாக குடிசை மாற்று வாரிய அதிகாரிகளிடம் சென்று முறையிட்டிருக்கின்றனர். ஆனால் இதுவரை குறைந்த அளவிலான பராமரிப்பு பணிகள் கூட இந்த குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ளவில்லை என்பதுதான் இப்பகுதி மக்களின் குற்றச்சாட்டு. இந்த நிலையில் இன்று காலையில் இந்த குடியிருப்பு பகுதிகளில் எவ்வளவு பேர் வசிக்கிறார்கள் என்பது குறித்து கணக்கெடுப்பதற்காக தமிழ்நாடு குடிசை மாற்று வாரிய அதிகாரிகள் இங்கு வந்தபோது அதற்கு இப்பகுதி மக்கள் கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்திருக்கின்றனர். ஏனென்றால் எந்த விதமான ஆலோசனைகளையும் மேற்கொள்ளாமல் இங்கு குடியிருக்கக்கூடிய மக்களிடம் எந்த விதமான கோரிக்கை மனுக்களையும் பெறாமல் திடீரென இந்த குடியிருப்புகளை இடிக்கப் போவதாகவும் 9 அடுக்கு உயரத்தில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்புகளை கட்டப்போவதாக கூறி இந்த கணக்கெடுப்பை நடத்த வந்த அதிகாரிகளுடன் பொதுமக்கள் கடுமையான ஒரு வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஏனென்றால் திமுக ஆட்சிக்கு வந்து 5 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள நிலையில் இந்த 4 ஆண்டுகளாக பாதிக்கப்பட்ட வீடுகளுக்கு பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள வராத அதிகாரிகள் தற்போது எதற்காக திடீரென கணக்கெடுப்பு பணி நடத்தி இங்க இருக்கக்கூடிய மக்களை எங்கே காலி செய்ய சொல்கிறார்கள் என ஒரு ஆதங்கத்தில் தான் தற்போது இந்த அதிகாரிகளுடன் இப்பகுதி மக்கள் ஆதங்கத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது ஒற்றை கோரிக்கை என்னவென்றால், வீடுகளை கட்டுவதற்கு முன்பாக எத்தனை நாட்களுக்குள் இந்த புதிய வீடுகள் குடியிருப்புகள் கட்டித்தரப்படும், அது மட்டுமல்லாமல் 5 அடுக்கு உயரத்தில் தான் வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்ற கோரிக்கைக்கு எழுத்துப்பூர்வமான ஒரு உத்தரவாதத்தை பகுதி மக்களிடம் அளித்தால் நாங்கள் வீடுகளை காலி செய்ய தயாராக இருக்கிறோம் என்பது இவர்களின் குறைந்தபட்ச கோரிக்கையாகும். ஆனால் இங்கே வசிக்கக்கூடிய இந்த 650 குடும்பத்தினரிடம் எந்த விதமான உத்தரவாதமும் சொல்லாமல் திடீரென காலி செய்து வேறு இடத்துக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினால் தாங்கள் எங்கே செல்வோம் என்ற ஒரு ஆதங்கம் இந்த பகுதி மக்களிடையே இருக்கிறது. எனவேதான் இவர்கள் தொடர்ந்து அதிகாரிகளை முற்றுகையிட்டு தற்போது வரை இந்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இவர்களது குறைந்தபட்ச கோரிக்கை 5 அடுக்கில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வீடு எவ்வளவு நாட்களுக்குள் இந்த வீடுகளை கட்டித் தருவோம் என்ற ஒரு உத்தரவாதத்தை தங்களுக்கு அளித்தால் நாங்கள் காலி செய்ய தயாராக இருப்பதாகவும், அது மட்டுமல்லாமல் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் நிறைவடைந்து விட்ட நிலையில் தற்போது வரை ஓராண்டு மட்டுமே மீதம் இருக்கிறதால் அந்த ஓராண்டுக்குள் புதிதாக வீடுகளை கட்டி முடிக்க முடியாது என்ற ஒரு அச்சமும் இப்பகுதி மக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது. எனவே இந்த ஆட்சி முடிந்த பிறகு அடுத்த தேர்தல் வந்து அடுத்த புதிய ஆட்சி அமைந்த பிறகு புதிதாக கணக்கெடுத்து அப்பொழுது எங்களுக்கு வீடுகளை கட்டித்தர நீங்கள் முன்வர வேண்டும் என்பதும் இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது. விரிவான விவரங்களுக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன். இந்த விசாலாட்சி தோட்டம்லாம் நாங்கள் இத்தனை வருஷமா வசிக்கிறோம். எங்களுக்கு வீடு வந்து நல்லா இருக்கு. இப்போத்துக்கு நல்லா இருக்கிறத வந்து ஏதோ டேமேஜாக இருக்குதோ சரி பண்ணி கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்டோம். அதை சரி பண்ணி கொடுக்காத இந்த ஆட்சி முடிகிற டைம்ல இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்றாங்க. அங்கங்க இடிஞ்சு போய் கிடக்குது. அந்த வீட்டை இன்னும் சரிப்படுத்தலை, அந்த இடத்த இன்னும் சரிப்படுத்தலை. நல்லாகிற இடத்த இப்போ இடிக்கணும்னு சொல்லிட்டு ரெடியா வந்து நிற்கிறாங்க. நாங்கள் வயசானவங்க, நாங்கள் எங்கே போய் இந்த டைமில் ஒரு இடத்துக்கும் அவ்வளோ வாடகையும் இவ்வளோலாம் இருக்குது. நாங்கள் வயசானவங்க எங்கே போய் தூக்கின்னு போய் நாங்கள் எங்கே போய் நாங்கள் நிற்கிறது. நீங்கள் இங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்கில் மரம் மாதிரி செடிங்க வளர்ந்துருக்கும். இதுதான் இந்த குடிசை மாற்று வாரியத்தினுடைய லட்சணம். ஒரு செடியை கூட வெட்டுறதுக்கு வரல. ஆனால் பல லட்சம் ரூபாய் ஆண்டுதோறும் எங்க வீடுகளை சரிப்படுத்துறதுக்கு ஒதுக்கீடு பண்றாங்க. அது எல்லாத்தையும் திண்டிட்டாங்க. இன்னைக்கு வீடுகள்லாம் பாழ அடிச்சிச்சு, நீங்க வாழ தகுதி இல்லை, உடனே நீங்க காலி பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஆனா காலி பண்ணுங்கன்னு சொல்றத கூட மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு 5 அடுக்குல வீடு கட்டி கொடு, அது மட்டும் இல்லாம எங்களுடைய கோரிக்கைகளுக்கு ஏத்துக்கிட்டு கடிதத்தின் மூலமா எங்களுக்கு பதில் கொடுன்னு சொல்லி 5 வருஷமா போராடுறாங்க.